இங்கிலீஷ் லாங்குவேஜ் கஷ்டம் நினைக்கிற எல்லாத்துக்கும் இன்னைக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் லெசனில் பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ப்ரொபோசிஷன் அண்ட் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங் அப்படின்னு தான் நான் விரிவாக உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சிறையில் சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோ தான் பார்ப்போம். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா டு, ஃபார், ஃப்ரம், வித், அட், இன், about. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸாக நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்மளோட இங்கிலீஷ் கான்வர்சேஷன்லையும் சரி, நம்ம ரிட்டன் நம்ம ரைட் பண்ணும்போதும் சரி. ஸோ இதுக்குள்ள என்னென்ன மீனிங் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டு. ஸோ டு அப்படின்னா இக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஃபார்னா அதற்காக, ஃப்ரம்னா அதில் இருந்து, வித்னா உடன், அட் இன்னா இல், அபவுட்னா பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சி அப்படின்னா அவள், ஹி அப்படின்னா அவன், இட் அப்படின்னா அது இது, ஐனா நான், தேனா அவர்கள், யூனா நீ நீங்கள், வீனா நாம் நாங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது பார்த்தீங்கன்னா வெர்புக்கு முன்னாடி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதை நம்ம வச்சு எப்படி சென்ஸ் மேக் பண்ண போகிறோம். she is coming for me. So she is coming for me. So இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போறேன். she is coming for me அப்படின்னா அவ எனக்காக வந்துட்டு இருக்கா. she is coming for me. So இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா வெர்புக்கு முன்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எப்பவுமே பாத்தீங்கன்னா வெர்புக்கு அப்புறமேட்டு தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் இந்த டு, ஃபார், ஃப்ரம், விச், அட், இன், அபவுட் இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்றது, அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனையும் சரி சப்ஜெக்ட் ப்ரொனவுனையும் சரி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நம்ம விட்டுருவோம், சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கூட தான் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னல டு அப்படின்னா டு ஹர், அவளுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா டு ஹிம், அவனுக்கு. பாருங்க, ஹர் அப்படின்னா சியோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் ஹர், அவளை. இது பார்த்தீங்கன்னா அவளை. ஹி அப்படின்னா அவன், இதோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிம். இப்போ பார்த்தீங்கன்னா டு எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அவளுக்கு அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டு இட்டோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டே தான். இப்போ அதுக்கு இட்டு. ஸோ இப்போ நம்ம டு எப்படி கனெக்ட் பண்றோம், டு இட் அதுக்கு. இப்போ வந்து டு மீ, ஓகேங்களா, எனக்கு டு தெம் அவர்களுக்கு. ஸோ மீ அப்படின்னா ஐயோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், தெம் அப்படின்னா தேவோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் தெம் அப்படின்னா அவர்கள் அவர்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ தெம் எப்படி கனெக்ட் பண்றது கூட டு தெம் அவர்களுக்கு. ஸோ இப்போ she is coming to meet me அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா to you உனக்கு. அதே யூ பார்த்தீங்க அப்படின்னா யூவோட ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தீங்க அப்படின்னா யூவே தான். ஸோ அதனால நம்ம யூன்னு எழுதிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டு அஸ் எங்களுக்கு, டு அஸ் அப்படின்னா எங்களுக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனோட இந்த ப்ரிபோசிஷனை கனெக்ட் பண்ணுறோம். அவளுக்கு, டு ஹர் அவளுக்கு, டு ஹிம் அவனுக்கு, டு இட் அவனுக்கு அதுக்கு, டு மீ எனக்கு, டு தெம் அவர்களுக்கு, டு யூ உனக்கு, டு அஸ் எங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார், ஃப்ரம், வித், அட். ஸோ அட் இன்னும் நம்ம விட்டுருவோம், நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த அபவுட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஃபார் அதற்காக. இப்போ ஃபார் ஹர் அப்படின்னா என்ன, அவளுக்காக. ஃபார் ஹிம் அவனுக்காக. ஃபார் இட் அதுக்காக. ஃபார் மீ எனக்காக. she is coming for me அவ எனக்காக வந்துட்டு இருக்கா. ஃபார் என்ன, அதற்காக இதற்காக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபார் தெம் அவர்களுக்காக. ஃபார் யூ உனக்காக. she is coming for you அப்படின்னா இங்க உனக்காக. she is coming for it அவள் அதுக்காக வந்துருக்கா. she is coming for him அவனுக்காக வந்துட்டு இருக்கா அப்படின்னு எழுதுறது. சரிங்களா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஃபார் அஸ் எங்களுக்காக. I am making this video for you. நான் உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். I am doing this work for my family. என் ஃபேமிலிக்காக நான் இந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கு. சரிங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டூவும் ஃபாரும் பார்த்தோம். அடுத்து ஃப்ரம் பார்ப்போம். ஸோ ஃப்ரம் அப்படின்னா இருந்து, இதிலிருந்து, அதிலிருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஃப்ரம் ஹர் அவரிடம் இருந்து, ஃப்ரம் ஹிம் அவனிடம் இருந்து, ஃப்ரம் இட் அதனில் இருந்து, ஃப்ரம் தெம் ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து, ஃப்ரம் தெம் அவர்களிடம் இருந்து, ஃப்ரம் யூ உன்னிடம் இருந்து, ஃப்ரம் அஸ் எங்களிடம் இருந்து. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐம் கம்மிங் ஃப்ரம், ஆர் நம்ம இந்த மாதிரி இருக்கலாம். ஐம் டேக்கிங் கிளாஸ் ஃப்ரம் யூ, ஐம் அட்டெண்டிங் கிளாஸ் ஃப்ரம் யூ. நான் வந்து உங்களிடமிருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தும். ஸோ வித் பார்த்தீங்கன்னா வித் ஹர் அவளுடன், வித் ஹிம் அவனுடன், வித் இட் அதனுடன், வித் மீ என்னுடன், வித் தெம் அவர்களுடன், வித் யூ உன்னுடன், வித் அஸ் எங்களுடன். சரிங்களா? இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் வந்து புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக படிக்க முடியும். ஸோ நிறைய பேர் சொல்லிடுவாங்க இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி, நம்ம இங்கிலீஷ் ஈஸியாக பேசணும் அப்படின்ட்டு. இங்கிலீஷ் கண்டிப்பாக ஈஸி தான். அதோட கோர் ஃபேக்டரை மட்டும் நம்ம அழகாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புரிஞ்சு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸியாக நம்மளால் பேசலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட் இன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டு இன்னுக்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அபவுட். ஸோ அபவுட் ஹர், அபவுட்னா பற்றி. இது பாருங்க சிம்பிள் தான். அபவுட் ஹர் அப்படின்னா அவளை பற்றி. ஐ எம் டெல்லிங் எ ஸ்டோரி அபவுட் ஹர், நான் அவளை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். அபவுட் ஹிம் அவனை பற்றி, அபவுட் இட் அதை பற்றி, அபவுட் மீ என்னை பற்றி, அபவுட் தெம் அவர்களை பற்றி, அபவுட் யூ உன்னை பற்றி. ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் யூ, ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் யூ, நான் உங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் திஸ், நான் இதை பற்றி கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் மை டவுட், நான் என்னோட கொஸ்டினை பற்றி கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா போதும். அபவுட் மீ என்னை பற்றி, அபவுட் தெம் அவர்களை பற்றி, அபவுட் யூ உன்னை பற்றி, அபவுட் அஸ் எங்களை பற்றி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படின்னா இருக்கு, ஃபார்னா அதற்காக, ஃப்ரம்னா அதிலிருந்து, வித்னா உடன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்டின்னு நம்ம விட்டுருவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே ஒன் சைட் ஹவுஸ் சைட். ஸோ அபவுட் அப்படின்னா பற்றி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஆப்ஜெக்ட், இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணோம், இதெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்ணோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா WH கொஸ்டின்ஸ் கூட இந்த ப்ரிப்போசிஷனை எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். வாட்னா என்ன, வேர்னா எங்கே, விச்னா எது, வென்னா எப்போது, வைனா ஏன், ஹூம் அப்படின்னா யாரே, ஹூஸ் அப்படின்னா யாருடைய, ஹூ அப்படின்னா யார். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இது கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்க நிறைய பேர் கேட்பாங்க எங்கே இருந்து அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எங்கேனா என்ன, வேர். ஸோ இப்போ இருந்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரம் வேர் அப்படின்னா எங்கே இருந்து. எப்போது இருந்து அப்படின்னா ஃப்ரம் வென், எப்போது இருந்து. இப்போ யாரிடம் இருந்து அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ வந்து ஹூமும் வையும் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது மாதிரி போயிட்டுருக்கேன். இப்போ யாரிடம் இருந்து அப்படின்னா நம்ம ஹூம் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரம் ஹூம் யாரிடம் இருந்து. அதே பார்த்தீங்கன்னா யாரை பற்றி, ஃப்ரம் அபவுட் ஹூம் யாரை பற்றி. இப்போ எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன சொல்லலாம், டு வாட் இல்லைனா டு விச் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்னத்துக்காக, ஃபார் விச் என்னத்துக்காக அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே பார்த்தீங்க அப்படின்னா யார் உடன் அப்படின்னா வித் யூஸ் பண்ணலாம். வித் ஹூம் யார் உடன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷனை இந்த WH கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு எப்படி ஈஸியாக மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் கைஸ், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். இன்றைக்கான லெசன் நான் எதுக்கு நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸி, அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரைக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். டில் தட் திஸ் இஸ் பாய்.